ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி எல்லாராலையும் செய்ய முடிகிற ஒரு 3 சிம்பிளான மேஜிக் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் இதுதான். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. உங்களுக்கு கொஞ்சோண்டு ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும், நீங்கள் மற்றவங்கள ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஸோ பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரிக் எப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேண்டை மாட்டும் போது ஃபஸ்ட்டு 2 விரலில் மட்டும் மாட்டுற மாதிரி மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கையை மடக்கும் போது உங்கள் 4 விரலையுமே நீங்கள் அந்த பேண்டில் இழுத்து மாட்டிக்கோங்க. இந்த இதை நீங்கள் வந்து வெறும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பண்ணிடணும், யாரும் நோட்டீஸ் பண்ண முடியாத மாதிரி. நீங்கள் இப்படி மாட்டினதுக்கப்புறம் மேலேருந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வெறும் அந்த ஃபஸ்ட்டு 2 ஃபிங்கரில் மட்டும் தான் பேண்டு மாட்டியிருக்க மாதிரி தெரியணும். ஆனால் நீங்கள் அடியில் அப்படி மாட்டிட்டு கையை ரிலீஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 ஃபிங்கரில் இருக்கிற அந்த ரப்பர் பேண்ட் வந்து நெக்ஸ்ட்டு 2 ஃபிங்கருக்கு ஜம்ப் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குறவங்க இல்லாட்டினா நீங்கள் சின்ன பசங்கள்கிட்டலாம் நீங்கள் பண்ணி காட்டும் போது ஈஸியாகவே அவங்க ஏமாந்துருவாங்க. ஸோ நான் இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்த ட்ரிக் பார்த்தோம்னா, நம்மளில் நிறைய பேர் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஸ்டைலாக பெண்ணை சுற்றுவோம். அந்த மாதிரி தான் இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த பேண்டை சுற்ற போகிறோம். ஸோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம மிடில் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கர்லேயும் இந்த பேண்டை வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபிங்கரை எடுத்து இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தம் ஃபிங்கர் வச்சு இந்த சென்டரில் நல்லா நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா அது இந்த மாதிரி ஸ்பீடாக ஸ்பின் ஆகும். ஸோ பார்க்குறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. நான் இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற இந்த கடைசி ட்ரிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை சின்ன பசங்கள்கிட்ட பண்ணி காட்டினீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏமாந்துருவாங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் ஆல்ரெடி இந்த தீக்குச்சிலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தீக்குச்சி ஆட்டை தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தீக்குச்சி எடுத்து அதை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அதுலேருந்து தீ வரும். ஸோ இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமானதாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரிக் வந்து நிறைய கேசஸில் ஒரு செகண்ட் எல்லோரும் ஏமாந்துருவாங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ஒரு புது தீக்குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட மருந்துக்கு கீழே நீங்கள் கொஞ்சோண்டு சீவி விட்டுக்கோங்க. அதாவது கொஞ்சம் ஒல்லியாக்கிக்கோங்க. ஒரு எரிஞ்ச தீக்குச்சி எப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளாக் மார்க்கரை எடுத்து அந்த மருந்தை சுற்றி இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதை டக்குன்னு பார்க்குறக்கு அது ஆல்ரெடி ஒரு எரிஞ்ச தீக்குச்சி ஆட்டியே இருக்கும். நீங்கள் யாராவது புதுசாக பார்க்கும்போது அதை எடுத்து நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அதுலேருந்து தீ வரும். ஸோ இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு செகண்ட் ஏமாந்துருவாங்க. ஸோ இந்த வீடியோவெல்லாம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நானும் இந்த மாதிரி புது புது ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.